செய்திகள். காவலர் வீர வணக்க நாள் நமது நாட்டில் வீர மரணமடைந்த காவலர்களின் நினைவாக ஆண்டுதோறும் அக்டோபர் 21ஆம் தேதி வீர வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1959ஆம் ஆண்டு இதே நாளில் லடாக் பகுதியில் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன இராணுவத்தினர் ஒளிந்திருந்து மேற்கொண்ட திடீர் தாக்குதலில் 10 மத்திய பாதுகாப்பு காவலர்கள் உயிரிழந்தனர். கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் அன்று வீர மரணமடைந்த காவலர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS அவர்கள் கடலூர் ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன், ரகுபதி, துணை காவல் கண்காணிப்பாளர்கள் அப்பாண்டை ராஜ், ஊர்காவல் படை வட்டார தளபதி அம்ஜத்தான், ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் விநாயகம், தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் முகமது நிஜார், தீயணைப்புத்துறை நிலை அலுவலர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர் நடராஜன், பெண் காவலர் பெரிய நாயகி ஆகியோர்கள் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார்கள். பின்னர் ஆயுதப்படை காவலர்கள் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு 21 குண்டுகள் 3 முறை முழங்க அஞ்சலி செலுத்தினார்கள். இதையடுத்து போலீசார் அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் அடுத்த மணவெளி தொகுதி சிவலிங்கபுரம் தெருவில் வசிப்பவர் கலைவாணன். பாஜக கட்சியில் தொகுதி பொறுப்பில் இருந்து வந்த இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் விரக்தியடைந்த அவர் காழ்ப்புணர்ச்சியில் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் மகளிர் அணியினரை வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தரம் தாழ்த்தியும் கொச்சப்படுத்தியும் பேசி பதிவு செய்து வந்ததாக தெரிகிறது. எனவே இதனால் மனவேதனையடைந்த பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா மற்றும் நிர்வாகிகள் முரளி, அருள்ராஜ், பாண்டியன் ஆகியோர் கலைவாணன் வீட்டிற்கு நேரில் சென்று கேட்டபொழுது தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாஜக மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் பிரியா தலைமையில் மாநில செயலாளர் ஹேம மாலினி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மகேஸ்வரி, சித்ரா, ராஜம்மாள், சாரதா, லலிதா, தனலட்சுமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் ஒன்று திரண்டு அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் ஆறுமுகம் ஆலோசனை பேரில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் வழக்கு பதிந்து பெண்களை அவதூறாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் கலைவாணன் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக சபாநாயகர் செல்வம் மற்றும் பாஜக மகளிர் அணியினரை அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதிய வலியுறுத்தி காவல் நிலையத்தில் மகளிர் அணியினர் ஒன்று திரண்டு கலைவாணனை கைது செய்ய வலியுறுத்தி கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் ஆனந்த நகரை சேர்ந்தவர் இளங்கோ மனைவி எழிலரசி. இவர் கடந்த 13ஆம் தேதி அபிஷேகப்பாக்கம் சாலை வழியாக கடையில் பொருட்கள் வாங்க நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைக்கவசம் அணிந்து கொண்டு பின்னால் பைக்கில் வந்த மர்ம நபர் திடீரென எழிலரசி கழுத்திலிருந்த 4.5 சவரன் தங்க தாலி செயினை அறுத்து கொண்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பி சென்றார். செயினை பறிக்கும் பொழுது எழிலரசி ஒரு கையால் செயினை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கீழே விழுந்து காயமடைந்தார். இதனால் அந்த தாலி செயினின் முக்கிய பாகங்கள் அவரது கையிலேயே பத்திரமாக இருந்தது. மீதமுள்ள செயினின் அருந்த பாகம் திருடனிடம் சிக்கிக் கொண்டது. எனவே இது குறித்து எழிலரசி கொடுத்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட CCTV கேமராக்களை அடுத்தடுத்து ஆய்வு செய்தனர். அதில் நகையை திருடி சென்றவர் 100 அடி சாலையில் உள்ள ஒரு தனியார் பாரில் மது குடித்துவிட்டு ஜிபே மூலம் பணம் செலுத்தியதை அடுத்து காவல்துறையினர் அவரது செல் நம்பரை பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை தவளக்குப்பம் பகுதியில் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன், தலைமை காவலர்கள் பான்குமார், விமலரசன், காவலர்கள் சூர்யா, சக்திவேல் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த மோட்டார் பைக்கை நிறுத்தி விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலை கூறியதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து ஏற்கனவே மதுபான பாரில் பதிவு செய்த செல் நம்பரை வைத்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் மடப்பை சாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி மகன் பெருமாள் என்ற கமல் என்பது தெரியவந்தது. தவளக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கி மாடல் கிச்சன் வேலை செய்த ஒரு இவர் ஓய்வு பெற்ற நாசிடம் செயின் பறித்தது மற்றும் வேறு இடத்தில் ஒரு மோட்டார் பைக் திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் திருடிய செயினை சென்னையில் உள்ள ஒரு நகை கடையில் உருக்கி செயின் மற்றும் கம்மலாக மாற்றி அதனை வேறு அடகு கடையில் ரூபாய் 1,70,000 ரூபாய்க்கு அடகு வைத்ததை ஒப்புக்கொண்டார். எனவே அவரிடமிருந்து 2.25 பவுண்ட் செயின், கம்மல், ஒரு திருட்டு மோட்டார் பைக், ஒரு செல்போன் ஆகியவைகளை பறிமுதல் செய்து கைது செய்து அவரை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
அரியங்குப்பம் தொகுதி காக்காயந்தோப்பு, அபிராமி நகர், வீராம்பட்டினம், சுனாமி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் குடியிருப்பு மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மழை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பு ஆணையர் நாகராஜன் மற்றும் மேல்நிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் அடுத்து வருகின்ற கனமழை முன்னிட்டு வாய்க்கால் அனைத்தையும் தூர்வார வேண்டும், மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும், நீர் வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்ய வேண்டும். காக்காயந்தோப்பு பகுதியில் உள்ள குளத்தில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அவை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். உடன் அரியங்குப்பம் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி தலைவர் ராஜேந்திரன், வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் நாகப்பன், கோபி, கலைசெல்வம், செல்வம், அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், அசோகராஜ், முனியப்பன் என கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தார்கள். கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்கம் சார்பில் கடலூர் மாநகர பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தீபாவளி முன்னிட்டு அரிசி, பட்டாசு இணைப்புகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் திரு மார்பன் சிறப்பாக கலந்து கொண்டு தொகுப்பினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்க மாவட்ட தலைவர் சிவரவிச்சந்திரன், பெருமாள், திருமதி தலா, திருமதி நீலா, திருமதி தவமணி, கலை, ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் சக்திவேல் நன்றி உரையாற்றினார். கடலூர் ரோட்டரி சென்ட்ரல் கிளப் தலைவர் ரோட்டரியன் ஸ்ரீனிவாசன் தனது சொந்த செலவில் கடலூர் கெடிலம் நதிக்கரை ஓரம் வறுமையில் குடிசையில் வாழும் சுமார் 10 குடும்பங்களுக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான 57 நபர்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கடலூரில் உள்ள பிரபல துணிக்கடையில் ஆடைகளை தேர்வு செய்து எடுத்துக்கொண்டனர். மேலும் அவர்களுக்கு இனிப்புகள் அடங்கிய பெட்டிகள், பட்டாசுகளும் வழங்கி அந்த குடும்பங்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்கடித்தார். சிறப்பான நிகழ்வில் AGJJ தனது குடும்பத்தாருடன் கலந்து கொண்டார். முன்னாள் தலைவர் சுகுமாரன், முன்னாள் தலைவர் ஏழுமலை, ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி, SP ராசன், APS நடராஜன், கிருஷ்ணா, நந்தினி, மாவு நந்தகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் நிகழ்ச்சியில் கூத்தப்பாக்கம் ரோட்டரி சங்க செயலாளர் ரவி நன்றி தெரிவித்தார். மேலும் பயனாளர் குடும்பத்தினர் ரோட்டரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்வுடன் வளமுடன் நலமுடன் வாழ வாழ்த்தினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.